மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரட்சிப்பின் மகிமை. இந்த ரட்சிப்பை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த மகிமையை காண வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படலை அப்படின்னா தேவன் ஒரு ரட்சிப்பு பெர்சனல், தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கும் எனக்கும் நடக்க ஒரு அற்புதமான மறுபிறப்பு தான் ரட்சிப்பு. இது பெர்சனல். தேவனே எனக்குள்ளே ரட்சிப்பை அருளுகிறார். தேவனே எனக்குள்ளே மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கொடுக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்டவனாக நான் இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த ரட்சிப்பின் மகிமையை காண்போம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகிமைனா அது உங்கள் புத்திக்கு எட்டாது, அப்படி தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? மகிமைனா புத்திக்கு எட்டாத அற்புதம், மகிமைனா புத்திக்கு எட்டாத செல்வம், அதெல்லாம் மகிமையினுடைய வெளிப்பாடு. இங்கே சொல்கிறது ரட்சிப்பின் மகிமை. அதை குறித்து நான் ஒரு வேத வாசனத்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்க போகிறோம். எழும்பி நின்று நாம் சத்தமாக அந்த வசனங்களை வாசிக்கலாமா? எல்லாம் எழும்பி நின்று ஒரே குரலில் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போமா? இவைகளுக்கு ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்கொட்டியாருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு சொல்லுவோமா? மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அமரலாம். நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த இடத்துல நான் நிற்பேன். இது பரலோகத்தில் ஒரு காட்சியை தேவன் காண்பிக்கிறார். இந்த வசனத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ரட்சிப்பை முடிவு பரிந்தும் காத்து கொள்ளீர்களானால், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல நீங்கள் உங்கள் விசுவாசத்தை முடிவு பரிந்தும் காத்து கொள்வீர்களானால் நீங்கள் எங்கே நிற்பீங்கன்னா, வெளிப்படுத்தல் 7:9 சொல்கிறாரு, நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். பார்த்தீங்களா? அந்த பரலோகத்தில் நிற்கிற கூட்டம் இருக்குதே, அந்த கூட்டத்தை நீங்கள் எண்ண முடியாது. அல்லேலூயா. அது எண்ணவே முடியாது. அவ்வளவு ஜனம் பரலோகத்தை சுதந்தரிக்க போகிறது. ஆமென். அது புத்தி கேட்டாதது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்தில், ரட்சிப்பின் மகிமை. மகிமைனா என்ன முடியாது? ரட்சிப்பின் மகிமைனா ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை நீங்கள் எண்ணவே முடியாது. வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவரும் எண்ணக்கூடாததான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். என்ன முடியல? அத்தனை கூட்டமான ஜனங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இதாம்பா ரட்சிப்பின் மகிமை. அவர் கர்த்தர் அந்த ரட்சிப்பின் மகிமை. எவ்வளோ பேர் ஆண்டவர் ரட்சிச்சிங்க? நீ என்ன கூடமான எண்ணிக்கோ என்னவே முடியலை. அத்தனை திரளான கூட்ட ஜனங்கள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அவங்க சொல்கிறாங்க, சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவங்க நிற்கிறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு உங்கள் ரட்சிப்பை முடிவு பரிந்தும் காத்து கொள்வீர்களானால் இந்த கூட்டத்தில், இந்த ஜனத்தில் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க.
நீங்கள் ஒரு ஆளை அனுப்பிச்சுவீங்க, அங்கே நிற்பீங்க, அங்கே தான் பார்ப்பீங்க உங்களை ரட்சித்த அந்த ரட்சிப்பின் மகிமை அங்கே காணப்படும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் வீட்டில் இருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இந்த ரட்சிப்பின் மகிமையை காணணும். ஆமென். இந்த உலகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க என் பிள்ளை நல்லா வாழ்கிறத நான் பார்க்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறத பார்க்கணும், நல்லது. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை பார்க்கணும், நல்லது. எதையெல்லாம் பார்க்கணும் விரும்புகிறீர்களோ கர்த்தர் அதையெல்லாம் அந்த பூமியிலே உங்களுக்கு தரட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அதற்கு மேலாய் உங்கள் வாழ்வில் ஒரு வாஞ்சை இருக்கணும், என்னை ரட்சித்த தேவனுடைய அந்த ரட்சிப்பின் மகிமையை நான் காண வேண்டும். அல்லேலூயா. அதான் ரட்சிப்பின் மகிமைனா புத்தி கேட்டாதது. அங்கே பார்க்கும்போது எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா காண்டினென்ட்லேருந்தும் மக்கள் திரளாய் நிற்கிறார்கள். என்ன முடியல. அப்போ நரகத்துக்கு போகிற கூட்டத்தை காட்டிலும் பரலோகத்துக்கு போகிற கூட்டம் தான் மிக மிக அதிகம். அல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன். ஆமென். அப்போ அங்கே சொல்கிறா பாருங்க, இப்போது இந்த 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 ஒருவரும் எண்ணக்கூடாத அந்த இடத்தை, அந்த ரட்சிப்பின் மகிமையை, அந்த பரலோகத்தின் இடத்தை நாம் எப்படி அடைய போகிறோம் என்பதை ஒரு சில வசனங்களில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களில் இந்த பரலோகத்தை பற்றின வெளிப்பாடுகள் நிறையா இருந்துச்சு. நிறையா கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பரலோகத்தை பற்றின செய்திகளை நாம் கேட்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது நமக்குள்ளே அது கொழுந்து விட்டு எறிகிறதாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டிருக்கீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, சபை கூடி விடுதலை விட்டுவிடவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் இந்த பூமியில் இருக்கும்போது நடக்கும். அது நடக்கும்போது நீங்கள் ரட்சிப்பின் மகிமை என்ன செய்வீங்க? காண்பீர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அது ரட்சிப்பின் மகிமையை நான் காணப்போகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-51 அவங்க சொல்கிறா பாருங்க. அதுக்கு முன்னாடி 33 வசனத்தை வாசிடுவோம். மோசம் போகாதிருங்கள். அவர் சொல்கிறாரு, மோசம் போகாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அது என்னன்னா அந்த ரட்சிப்பின் மகிமையை காண்கிற ஒரு எதிர்காலம். 1 கொரிந்தியர் 15:50-51 நம்ம வாசிப்போம். சகோதரரே, நான் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளதாகி இது அழியாமையை சுகந்தரிப்பது இல்லை. நம்ம வந்து மாமிசத்தோடு ரத்தத்தோடு இருக்கோம். கதை சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாமிசமும் ரத்தமும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகாது. அப்போ எப்படி நம்ம போக போகிறோம்? அடுத்த வருஷம் சொல்கிறார், இதோ ஒரு ரகசியத்தை உங்கள் சபைக்கு சொல்கிறார், ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி சொல்கிறார், நாம் எல்லாரும் சாக போகிறதில்லை. அதாவது சாக போகிறதில்லைன்னா கிறிஸ்துவின் வருகையின் பொழுது, சரிங்களா, ஒரு மனுஷன் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. பூமியில் தாயின் வயிற்றில் பிறந்த எல்லா மனுஷனும் மரிக்கணும், பின்பு தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு அடையணும். அதுதான் நியமம். ஆனால் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது, கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் பொழுது நீங்களும் நானும் உயிரோடு இருந்தால் மரிக்க மாட்டோம். மரிக்காதபடி நிச்சயம் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அடுத்தல பாருங்க, நீங்க எல்லாம் என்ன செய்ய? மறுரூபமாய். மறுரூபத்தை பற்றி இப்போ நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதாவது நீங்கள் உங்கள் சரீரம் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாக மாற்றப்பட்டு விடும். இதுதான் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை. விசுவாசன்றது இப்பொழுது, நம்பிக்கைன்றது எதிர்காலத்தில் நடக்கிறது. நான் நம்பிக்கையை சொல்கிறேன். உங்கள் நம்பிக்கை என்ன தெரியுமா? கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் வருகையிலே உங்கள் சரீரம் அழியாமையை, ஒரு மகிமை உள்ள சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். நீங்கள் தேவனால் இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா? ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்படி சொல்லுங்க, ஒரு இமைப்பொழுதிலே இயேசுவின் வருகையின் பொழுது நான் மறுரூபமாக்கப்படுவேன். அப்படி எடுத்துக்கொண்ட உடனே நீங்கள் எங்கே போய் நிற்பீங்கன்னா, வெளிப்படுத்தல் 7:19-9-10 சொல்லப்படி அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருப்பீங்க. அல்லேலூயா. அங்கே போயிடுவீங்க. பரலோகம் போய் அந்த கூட்டத்தின் மடியில் நிற்பீங்க. நீங்கள் இருப்பீங்க, நானும் இருப்பேன்,
இந்த சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லா ஜனங்களும் அங்கே இருப்பார்கள். இனி ரட்சிக்கப்பட போகிறவர்களும் அங்கே இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் என்னங்கே தரித்திருப்பார்கள். நீங்களும் என்னங்கே தரித்திருப்பீர்கள். கையில் குருத்தொலை வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லுவீங்க, ஆட்டுக்குட்டியானவருக்கு ரட்சிப்பின் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ரட்சிப்பின் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த சரீரம் கீழ்ப்படியாத சரீரம். இந்த சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒடுக்கணும்னு பவுல் சொல்றாரு. ஆனா இயேசு வரும்போது சொல்றாரு, இது அழிவுள்ள சரீரம்பா, இதை நான் ஒரு மகிமை உள்ள அழியாமையான ஒரு ஆவிக்குரிய சரீரமாய் என் சரீரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ கிறிஸ்தவம் என்றால் ஏதோ நாங்கள் சபைக்கு வரோம், பாட்டு பாடுறோம். இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய கர்த்தர் வரும் பொழுது என்னை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதுன்றார், ஒரு கண்ணை மூடி திறக்கிற ஒரு நேரத்தில் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். மறுரூபமாக்கி வெளிப்படுத்தல் 7:7 அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். இப்போ நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? மறுரூபமா. இப்போ எங்கே நிற்பீங்க தெரியுமா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9-10. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ தேவன் நமக்கு நன்மை செய்கிறாரு, தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு, எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் வெளிப்படுத்தல் 7:9 வசனத்தில் சொல்லப்பட்ட இடத்துல வந்து அந்த ரட்சிப்பின் மகிமையை காண்கிற இடத்தில் வந்து நீங்கள் நிற்க வேண்டும். ஆமென். இப்போ மறுரூபம் ஆயிட்டீங்களா? மறுரூபமானதாக நினச்சிக்கோங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50-51 வசனத்தின்படி இயேசு வந்துட்டாரு. நீங்கள் மறுரூபமானதாக நினச்சிக்கோங்க. மறுரூபம்னு ஆகலை, நான் சொல்கிறேன். மறுரூபம் ஆயிட்டீங்க. மறுரூபமானவன்னு எங்கே நிற்பீங்க? எங்கே நிற்பீங்க? பரலோகத்தில் நிற்பீங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:9 பாருங்க. நான் சொல்ல, நாம் எல்லாரும் போட்டிருக்கல, அங்கே நானும் அப்படின்னு போட்டு நம்ம வாசிக்க போகிறோம். அதான் நம்முடைய வாசிப்போமா? 9 வசனம். வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலுமிருந்து நானும் ஒருவனாய் வந்து, பார்த்தீங்களா, வந்து ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாக ஜனங்கள் மத்தியிலே நானும் ஒருவனாய் நின்று வெள்ளை அங்கே தரித்து என் கையிலே குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி முன்பாகவும் நிற்பேன். நான் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா. இதாங்க ரட்சிப்பின் மகிமை. ஆமென். நீங்க என்கிட்ட கேட்ட பாஸ் எதுக்காக வரேன்? வெளிப்படுத்தல் 7:9-10 நான் போறேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50-51 வசனத்தின்படி என் வாழ்க்கையில் நடக்க போது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50-51, வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9-10 வசனங்கள். நீங்கள் ரட்சிப்பின் மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. இது மகிமையின் வாசல் சபைங்க. இங்க இருந்து கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோம். ஆமென். அங்க போயிருவோம், அங்கே நிற்போம். அங்கே நிற்கும் போது என்ன நடக்குன்றதை நான் காமிக்கிறேன். இந்த காரியங்கள், சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி வைக்கும். வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகம் கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு. நம்ம ஆர்ப்பரிக்கிறோம். அப்போ என்ன நடக்குது? வெளிப்படுத்தல் 20 அதிகாரம், வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 20 அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொண்ட பிறகு, அதாவது சபை, இது சபை யுகம் இல்லைங்களா? சபை பூமியில் இருக்குது. இந்த பூமியிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சரிங்களா? சபை என்னதான்? ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் சொல்கிறா பாருங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுறேன்னு என்ன செய்யலாம் பாருங்க. 21 ஒரு தூதன், எல்லாம் சேர்த்து வாசிப்போம். ஒரு தூதன் பாதாளத்தின் துறவுகளையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். ஒரு தூதன் இறங்கி வர்றான். வெளிப்படுத்தல் 21 வர்றான். ஒரு திறவுகள் வைத்திருக்கிறான், ஒரு சங்கிலி வைத்திருக்கிறான், வானத்திலிருந்து இறங்கிறான். அப்புறம் 2 பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, உங்களை நான் மத்திய 5 ஆண்டவரே எனக்கு பரலோகத்திலே பலன் மிகுதி. ஆமே, தேவனுடைய பிள்ளைப்பா நான். பிசாசை துரத்துறேன் ஏசாண்டனா மகிமைக்காக சோத்திரம். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமே, ஹல்லேலூயா. அந்த பிசாசு இருக்காம அவனை, உங்களை இல்லை,
உங்களை ஒருவனும் கட்ட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை கட்டவிழ்க்கிறவர். ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளை பேசி பாருங்க, என்ன சொல்ல பாருங்க, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, பிசாசை பிடிச்சிட்டான். பிசாசு அதாவது கிங்கை பிடிச்சா, ராஜாவை பிடிச்சா தேசமே சரண்டர் ஆயிரும். அது மாதிரிக்கு பிசாசின் தலைவனாகிய அந்த லூசிபரை பிடிச்சா பிசாசு கூட்டமே என்ன சொல்லணும், சரண்டர் ஆயிரும். அந்த லூசிபரை பிடிச்சிட்டான். நல்லா கவனிங்க, கிங் மூவ் ஆனார்னா படம் மூவ் ஆகும். கிங் அரெஸ்ட் ஆனால் தேசமே கிளாப்ஸ்டு. இப்போ என்ன செய்யணும், தேவத ஏசா வர்றாரு, தேவத நேராக வந்து என்ன செய்வான் தெரியுமா, நேராக வந்து பிசாசை என்ன செஞ்சனா ஒரு கட்டிறான். நான் பிசாசு வரட்டும் போது ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் இப்படி கையை நீட்டினா அவன் அங்கிட்டு போகிறானே, இப்படி கையை நீட்டினா அப்படி போகிறானே, என்ன காரணம் கேட்டார். நீ வந்து ஃபிசிக்கலாக பார்க்குற, ஸ்பிரிச்சுவலாக என்ன நடக்குன்னா, ஐ எம் அண்டர் த அனாயிட்டிங் அண்ட் அத்தாரிட்டியில் இருக்கும்போது ஏன் மேலே தேவனுடைய வல்லமை இருக்கும். அது எனக்கு தெரியும், தேவனுடைய வல்லமை இருக்கும். அது மாத்திரமல்ல, பிசாசை ஆட ஆரம்பிக்கும் போது எனக்குரிய தேவதூதன் இறங்கி அந்த பிசாசை சங்கிலியால் கட்டிடுவான். இது ஸ்பிரிச்சுவல் நடக்குது, கட்டிடுவான். கட்டினவனு என் மேலே இருக்கிற ஆவியானுடைய அபிஷேகத்தினால நான் இப்படி கையை காட்டினா அங்கே நிற்கிற தூதன் என் கை அசைவுக்கு தகுந்தால் போல் அந்த பிசாசை இப்படி எழுப்பான். இப்படி கையை காமிச்சா இந்த பிசாசு இப்படி எழுப்பான். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்ட் பயங்கர வல்லமை இல்லை, கிடையாது. என் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் அந்த தூதன் அவன் செயினில் கட்டி இப்படி இழுப்பான். நான் பார்த்து கீழே அப்படின்னு தள்ளோம்னா பிசாசு கீழே இழுத்து போடுவான் தூதன். அதான் நடக்குது. இந்த தூதன் என்ன செய்கிறான் பாருங்க, அவன் என்ன செய்கிறான், பிடிச்சு சர்ப்பத்தை, வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்தான். எத்தனை வருஷம்? நீங்கள் இது ஒரு நாள் 1000 வருஷம் அப்படி நடக்கணும், லிட்ரலாக 1000 years. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கீங்கப்பா? வெளிப்படுத்தல் 7, 9, 10 இருக்கீங்க. நல்லா கவனிங்க, அதான் சொல்லிட்டே வரேன். வெளிப்படுத்தல் எங்கே இருக்கீங்க? 7. பரலோகத்தில் இருக்கீங்க, தேவனுக்கு ஆராய்ச்சிருக்கீங்க. நீங்கள் ஆராய்ச்சிக்கும் ஒரு தூதன் இறங்கி வந்துட்டு அந்த பிசாசை கட்டிடுறான். என்ன செய்யறான்? பிசாசை கட்டி என்ன செய்யறான், அந்த 1000 வருஷம் நிறைவேறும் அளவும் அது ஜனங்களை மோசம் போகாதபடி அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் போட்டான். பாதாளன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதாளன்றது நரகம் கிடையாது. இயேசுவுக்கு எப்படி பரலோகம் குடியிருப்போ அதுபோல் பாதாளம் என்பது பிசாசுகளுடைய குடியிருப்பு. அதை வந்து என்ட்லஸ் பிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேர் பாதாளம், அதற்கு பேர். சரிங்களா, அதுக்கு பேர் வந்து பாதாளம். பிசாசுகளுடைய, எனக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு இருக்குது, தேவன் குடியிருக்கிறதுக்கு பரலோகம் இருக்குது, பிசாசு குடியிருக்கிறதுக்கு பாதாளம். நல்லா குறிச்சுக்கோங்க, பாதாளன்ற நரகம் கிடையாது, பிசாசு குடியிருக்கிற ஒரு இடம். அந்த பாதாளத்துக்குள்ள பிசாசை தள்ளி அந்த பாதாளத்தை இணைச்சினா ஒரு வெளியே பூட்டை போட்டு பிசாசை கட்டி ஒரு பூட்டை போட்டு பூட்டினான். உள்ளே கடை பாதாளத்தில் வெளியே வராது. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 3 வருஷம் 4 வருஷம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். என்ன கண்டாங்க? நிறைய சிங்காசனம். இங்கே தான் பாருங்க ஒரு காரியம் நடக்குது. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவ காலம் முடிஞ்சு 7 வருஷம் சபை ரகசிய வரைக்கும் அப்புறம் 7 வருஷம் சபை உபத்திரவ காலத்துக்குள்ளே போகுது. இந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே தேவன் என்ன செய்ய போகிறார்னா, இந்த பூமியிலே 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறார். எத்தனை ஆண்டு? இந்த பாருங்கள்லாம் கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே பூமியில் கர்த்தர் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்யப்படுறார். இப்போ சிங்காசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிங்காசனங்கள், ஒரு சிங்காசனம் 2 சிங்காசனங்கள் தான் மட்டும் பாருங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். யார் உட்கார்ந்தான் தெரியுமா? யார் உட்கார்ந்தா? நீங்கள் தான் உட்கார போகிறீங்க. ஆச்சரியமாக இருக்கா? ஆச்சரியமாக இருக்கு. உண்மைதான். நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், வீட்டிலையே எனக்கு அதிகாரம் இல்லையே பாஸ்டர். அது இங்கே அதிகாரம் இல்லைன்னா பரவாயில்ல, அங்கே 1000 வருஷத்தில் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். நாம் அவரோடு ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1000 வருஷம் அரசாட்சியில். சரிங்களா? சரி, அப்போது 1000 வருவார். கிறிஸ்துக்குள் மரித்தோல் முதலாவது உயிரிழந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாமும் எதிர்கொண்டு போவோம். அப்போ ஒளிவு மலையில் இறங்குவார். அப்புறம் கிழக்கு வாசல் ராதனா சரி அதனும். அப்போ சிங்காசனங்கள் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் யார் உட்கார போகிறோம்?
நம்ம எல்லாம் உட்கார்ந்தபோது தேவ தூதர்களை கூட நியாயம் தீர்ப்போம்னு சொல்கிறாச்சு. அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி பார்ப்போம். இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறைச்சேதப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும், இதனால் 7 வருஷம் உபத்திரத்தை தந்தவங்க, அவங்கள சொல்கிறாங்க, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிலும் தங்கள் கைகளிலும் அது முத்திரைகளை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்ப்பித்து கிறிஸ்துவனு கூட 1000 வருஷம் அரசண்டா. அவங்க உயிர்ப்புக்கு 7 ஆண்டுகள் உபத்திரத்தில் மறிச்சாங்களே ரத்த சாட்சியா, அவங்களும் உயிர்ப்பிப்பாங்க. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படி மறுரூபமாக்கப்பட்டு இந்த பூமியில் இயேசு ஆளுகை செய்வார். அப்போ பிசாசு எங்கே இருப்பான்? பாதாளத்தில் 1000 ஆண்டு அடைக்கப்பட்டிருப்பான். அப்போ நீங்களும் நானும் இந்த பூமியில் ராஜாக்களாக ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அதனால் வெளிப்படுத்தல சொல்ல, எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினேன்னு போட்டிருக்காரு. சரியா? சரிங்களா? எத்தனை பேருக்கு வீட்டில் அதிகாரம் இருக்குது? அமைதியாக இருக்கு. உங்கள் அதிகாரத்தில் வீட்டில் செய்யாதீங்க, அதுக்கு கொடுக்கப்படலை. சரியா? சரி, உங்கள் மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் மேலே சத்தம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீட்டில் அம்மாக்கள் ஆட்சி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 ஆண்டு அரசாட்சியில் அம்மா ஆட்சி கிடையாது, நம்ம ஆட்சி. அல்லேலூயா. இருந்துட்டு போட்டோம். அப்போ அங்கே என்ன செய்வீங்க? அங்கே இருப்பீங்க. அனுப்பிச்சு ஆளுகை செய்கிறார். பாருங்க, பாருங்க, உயிர்ப்பித்தார்கள். கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 வருஷம் அரசாட்சிக்கு நீங்கள் போக போகிறீங்க. அங்கே நான் சொல்லட்டா, அங்கே அந்த பூமியிலேயே இந்த காற்று இருக்கு இல்லைங்களா? இந்த காற்று எவ்வளோ மாசு இருக்குது. அந்த 1000 வருட அரசாட்சியில் காற்று அவ்வளோ தூய்மையாக இருக்கும். தண்ணி டெய்லி மினரல் வாட்டர் வாங்குகிறோம். அங்கே மினரல் வாட்டர்னா தேவையில்லை, தண்ணி நல்லா இருக்கும். ஆமே. இந்த 1000 வருஷம் அரசாட்சி பற்றி ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். அங்கே 1000 வருஷம் ஆட்சி செய்ய போகிறோம். என்ன அமைதியாக இருக்கிறீங்க? வேணான்றீங்களா? வேணாம் பாஸ்டர் அப்படின்றீங்களா? இல்லை 1000 வருஷம் ஆட்சி செய்ய போகிறாங்க. அது சொல்ல பாருங்கள். அப்புறம் என்ன செய்கிறது? உயிர்ப்பித்து அப்புறம் 5ஆம் வசனம், மரணமடைந்த மற்றவர்கள், ரட்சிக்கப்படாத மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இப்படி இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமானமாக இருக்கிறான். இவன் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியர்களாயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். யாரோடு கூட? அவர் ராஜாதி ராஜா, நம்ம ராஜா. ஆமென். இங்கே உங்களுக்கு ஆளுகை இருக்க இல்லையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆமென். நம்மளும் இருப்போம். இந்த பூமியில் ரட்சிக்கப்படாத ஜனமும் இருக்கும். இன்னும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படலை. அவர்கள் மத்தியிலே நாம் இருப்போம். ஒரு வேறுபட்ட மகிமையோடு கூட ஆட்சி செய்வோம். தேவன் ராஜாவாக ஆட்சி செய்வார். இந்த 1000 வருட அரசாட்சி இருக்குதே, இந்த 1000 வருஷ அரசாட்சியில் பூமி எப்படி இருக்குன்றத நான் பார்த்துருக்கேன். ஜூக்கு போயிருக்கீங்களா? சிங்கம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கீங்க. என்ன சரி, நிறைய பேர் பார்க்கலன்றாங்க. சரி, உங்கள் வீட்டிலே ஒரு சில சிங்கங்கள் இருக்கும். சரியா? பார்த்துக்கோங்க. சிலது கடிச்சிக்கிட்டே இருக்கும், சிலது கொதறிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் எப்படின்னு பாருங்கள். ஏசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த 1000 வருஷ அரசாட்சியில் இப்போ 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? ஆமாம், இங்கே சர்ச்சு, பைபிளு, ஜெபம், ரட்சிப்பை விட்டிங்கன்னா அங்கே வர முடியாது. சரிங்களா? ரட்சிப்பின் மகிமையை பார்க்க முடியாது. பார்க்கணும். ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து. 4ஆம் வசனம் கூட வேண்டாம், 5ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். நீதி அவருக்கு அரைகட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியாகவும் இருக்கும். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அப்போது ஓனாய் ஆட்டுக்கொட்டியோடு, ஓனாய் என்ன செய்யும்? இங்கே என்ன செய்யும்? ஓனாய் ஆட்டை சாப்பிட்ரும். 1000 வருட அரசாட்சியில் ஓனாய் என்ன செய்யும்? அப்படிதான் ஆதாம் பாவத்தில் முன்னாடி இருந்துச்சு. சிங்கம் ஆட்டை சாப்பிடாது, ஓனாய் ஆட்டை சாப்பிடாது, பாம்பு மனுஷனை கொத்தாது. அப்படி தான் இருந்துச்சு. விழுந்து போனான் பாருங்க, எல்லாம் மகிமை போச்சு. இப்போ கத்தர் சொன்னார், அவன் விட்ட ஆளுகைய இந்த 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமியில் கத்தர் பாருங்க எப்படி செய்யறான்னு. அவன் கொஞ்ச நாள் தான் விட்டான். கத்தர் 1000 வருஷம் போதும் போதுன்றதுக்கு இந்த பூமி ஆளுகை செய்யப்பா, நானும் உன் கூட இருக்கேன்றாரு. அல்லேலூயா. முன்னால் அப்படி தான் இருந்துச்சு. ஆதாம் பாவத்தில் முன்னாடி என்ன செய்ய? சிங்கத்தை பார்த்தா ஆதாம் ஓட வேண்டியதில்லை, ஏன்னா சிங்கம் கடிக்காது.
சிங்கம் என்ன செய்யாது? கடிக்காது. ஆட்டுக்குட்டி சிங்கத்தை பார்த்தா ஓட வேண்டியதில்லை. ஏன்னா சிங்கம் ஆட்டுக்குட்டியை வேட்டையாடாது. ஓநாயை பார்த்தா ஆட்டுக்குட்டி ஓடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓநாய் ஆட்டுக்குட்டியை அடிக்காது, பாம்பு கொத்தாது. அப்படி தான் இருந்தது. அதை கிறிஸ்து சிலுவையில் மரித்து சபையை ஸ்தாபித்து அவர் உங்களை மறுரூபமாக எடுத்துக்கொண்டு இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் பூமியை அப்படி மாற்றி வச்சிருக்காரு. அங்கே நம்மளும் இருப்போம், இந்த பூமியில் இருக்க ஜனங்கள் நம்மளோட கூட இருப்பாங்க. ஏன்னா அப்போ ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்படும். சரி, ரைட், ஓகே. இப்போ சொல்கிறா பாருங்க, ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு. இங்கே ஒரு ஓநாய் ஆட்டுக்குட்டியோட விட முடியுமா? நம்ம யாரையாவது வையன்னு சொன்னால் நீ ஓநாய் அவன் அப்படின்றோம் இல்லையா? ஆனால் நம்மளை கத்தர் சொல்ல நீங்கள் ஆட்டுக்குட்டிகள். ஆமே, அவரே நல்ல மேய்ப்பன். அப்புறம் சொல்ல பாருங்க, அப்புறம் தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு. அங்கே இப்போ ஒரு தீமை செய்வது இல்லை, அப்படிதான் சொல்ல பாருங்க. அப்புறம் பசுவும் வாசிவா கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து ஒன்றா இருக்குமா. அப்புறம் வாசிப்போம், ஒரு சிறு பையன் அவைகளை சிங்கத்தை நடத்துவான், பாலசிங்கத்தை நடத்துவான், ஓநாயை நடத்துவான், ஆட்டுக்குட்டி அது நடந்து போகும். கேட்டுன்னு சொன்னால் கேட்குறேம்மா. ஏன்னா தேவன் அந்த 1000 வருட அரசாட்சியை செய்கிறார். அங்கே தான் இருக்க போகிறீங்க. அப்புறம் பசுவும் கரடியும் கூடி மேயும் அவைகளின் குட்டி சேர்ந்து வாசிங்க. அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல என்ன செய்யுமா? அப்போ சுவாபம் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. சரியா? என்ன செய்யுது? சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். அப்புறம் அடுத்த வசனம், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை காட்டு விரியான் புற்றிலே தன் கையை கொத்தாதான். பாம்பு சுவாபம் மாறிடுச்சு. அப்புறம் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிலைத்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறாகிய ஜாதிகளை விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபாரஸ்தலம் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த 1000 வருட அரசாட்சி மகிமையாக இருக்கும். அதைத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அங்கதான் ரட்சிப்பின் மகிமை விளங்க போகிறது. ஆமென். ஏங்க சபைக்கு வரீங்க? சபையில் என்ன சொல்லி தர்றாங்க? சபையில் உங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ரட்சிப்பின் மகிமையான காணப்போகிறீர்கள் என்று சொல்லி தருகிறோம். ஆமென். இங்கே தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எங்கே வாழ போகிறீங்க? ஆமாம், இங்கே எப்படி வாழ்கிறீங்கன்னு பொறுத்து தான் அங்கே அப்படி வாழ போகிறீங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்கு, இந்த 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்கிற அந்த இடத்துல கர்த்தரோடு கூட ஆளுகை செய்யணும். அங்கே தீங்கு செய்வாரே இல்லையா? யோசிச்சு பார்க்க முடியுதா? அதனுடைய காற்று அப்படி இருக்கும். அதனுடைய காற்று அதனுடைய எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறனால ஒரு கரப்ஷன் இருக்காது, ஒரு 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 சண்டை இருக்காது, ஒரு யுத்தம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த காலை வேளையில் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் வீடுகளெல்லாம் இப்படி 1000 வருஷம் அரசாட்சி போல் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே சிங்கம் கரடி இப்படின்னா இது இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக உங்கள் வீடு அவருடைய மகிமையால் நிரம்பப்படணும். சரிங்க, நான் அங்கே போகிறதற்கான என்ன தகுதி? முதல் தகுதியை சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். என்ன செய்யணும்? ஆமாம். 2வது, உங்கள் வாயை காக்கணும். சொல்லுங்கள், என் வாயை காக்கணும். சத்தமாக சொல்லுங்கள். பாதி பேர் வாயை திறக்க மாட்டேங்க. சொல்லுங்கள், என் வாயை காக்கணும். இல்லை, பல பேர் வாயை திறக்கலையே. சொல்லுங்கள், என் வாயை காக்கணும். இன்னும் ஒரு சிலர் சொல்லலையே, வாயை காக்கணும். ஏன் பாஸ்டர் வாயை காக்கணுன்றீங்க? நான் சொல்கிறேன், யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை இந்த வாயினால் உங்கள் வாழ்க்கை நரகமாயிருன்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? வாயினால் உங்கள் வாழ்க்கை. ஆமாம், அப்படி தான் போட்டிருக்கு. உங்களை 1000 வருஷ அரசாட்சிக்கு அழைச்சா ஆகாத சம்பாசன நல்லொழுக்கத்தை கெடுக்கும் மோசம் போகாதுன்னு வசனம் சொல்லுதே. இந்த வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உங்கள் 1000 வருட அரசாட்சியை உங்கள் வாயினால் கெடுத்து போகாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் முதல் மூல காரணம், எல்லா பாவத்திற்கும் முதல் மூல காரணம், நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கள், வாயில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏவாள் பேசாமல் இருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது.
சரிங்களா? இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா வாசி பாருங்கள், வாயில் தான். அதில் நான் என்ன சொல்கிறேன், இந்த கால வேளையில் நீங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் முழு சரீரத்தை அடக்கிக் கொள்ளுவீங்க. இந்த சரீரம் உங்களுக்குரியதில், அது கர்த்தர் மகிமையாய் கொடுக்கிற சரீரம். ஹல்லேலூயா. முதல் தகுதி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது தகுதி வாயை ரெண்டு பேர் மட்டும் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லுவோம். ரெண்டாவது தகுதி, ஆமாம், முதல் தகுதி ரட்சிப்பு, ரெண்டாவது தகுதி நல்லா நரகமாயிரும். என்ன ஆயிரும்? உங்கள் வீடு நரகமாக இருக்கா பரலோகமாக இருக்கா? அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க முன்னாடி இந்த வீட்டை பரலோகமாக்கணும். அப்போ என்ன செய்யணும்? வாயை கட்டணுமா? மற்றவங்க வாயை கட்ட வேண்டாம், ஏன் வாயை காக்கணும் சொல்லுங்கள். ஏன் என்ன பிரச்சனை? அவர் தான் சொல்கிறார், அவன் வாயை அடைக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏன் வாயை அடைக்க போகிறேன் சொல்லுங்கள். நான் கட்டுறேன் ஒன்றும் கட்டாத வாயை அடை சரியாக போயிடும் பிரச்சனை. ஆமென். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நரக அக்கினியை அவர்கள் கொளுத்தி கொள்ளுகிறார். கதை சொல்லப்பா, ஏன் இந்த வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த வாயை வச்சுட்டு முதல் காரியம் எனக்கு ரசிக்கப்பட்டிருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் பாவத்துக்கும் காரணம் இந்த வாய் தான். வாய் இந்த ரெண்டாவது காரியம். சரிங்களா? ரெண்டாவது காரியம் என்ன? முதல் காரியம் என்னது? ஆமாம், ரட்சிப்பை காத்துக்கணும். ரெண்டாவது காரியம், எத்தனை பேர் நான் காக்குறீங்க? நம்ம கைனா தூக்குறீங்க, நம்ம 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கனான்னு தெரியல. அப்படியா? உண்மையை வாயை காக்குறீங்களா? அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். வாயை காக்கணும். சின்ன பிள்ளைனா வாயை காக்குறீங்களா? காக்கணும், எல்லாம் வாயை காக்கணும். வாயை காத்தாதான் உங்கள் வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக இருக்கும். ஆமென். சரி, ரெண்டாவது காரியம் வந்து முதல் காரியம் ரட்சிப்பா காக்கணும், ரெண்டாவது காரியம் வாயை காக்கணும். மூணாவது காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சொல்லி வாயில் வர்றதுன்னா பேச முடியாது. வாயில் வர்றதுன்னா அன்பான் வேர்ட், அதாவது பிறக்காத வார்த்தைகள் மரித்ததுக்கு சமம் நிறையா வரும். அதெல்லாம் பேச முடியாதுங்க. அதெல்லாம் நினைச்ச முடியாது பேச. ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் பேச போகிறதில்ல, அதான் நாவை காக்கிறது. சரியா? அப்போ நாவை காக்க. மூன்றாவது ஒரு காரியம் வெளிப்படுத்தின சுவிசேஷம். இப்போ என்னமோ ஏசாண்டர் ரொம்ப வெளிப்படுத்துகிறார். நான் சொன்னேன் ஆண்டு போல அவங்களுக்கு. சரி, வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூணாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, 17ஆம் அதிகாரம் 14. நான் இப்போ பிரசங்கம் பண்ணது எத்தனை பேர் புரியுது? ஆமேன். வெளிப்படுத்தல் 17:14. இவர்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர், அது ஆட்டுக்குட்டியானா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரியா? இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜா வாசிங்க இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். சத்தம் வாசிமா. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மூணாவது காரம் உண்மை. ஆமென். எல்லா காரியம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், உண்மையாக இருந்தால் தான் ஜீவ கிரீடம். தேவனும் பார்க்குறாரு பாருங்க. பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் என்ன வந்து, எப்பா எத்தனாயிரம் ஆத்துமா வச்சுருந்தேன் ஆண்டவரே, நான் ஒரு எத்தனாயிரம் ஆத்துமா வச்சுருந்தேன், கர்த்தருக்கு சோத்திரம், எவ்வளோ உண்மையாக இருந்தேன்னு கேட்பார். அதை வச்சு ஜட்ஜ் பண்ண. பாஸ்டர் சங்கர் நீ வீடு கட்டினியா? ஆமாம் ஆண்டவரே வீடு கட்டி. பாஸ்டர் சங்கர் நீ கார் வச்சு? ஆமாம் ஆண்டவரே வந்தேன். படுக்க வச்சேன் ஆண்டவரே, அதை நான் தூக்கி குப்பையில் போடு. உண்மையாக இருந்தாயா? இங்கே உங்கள் மனசாட்சி நிற்கணும். ஆமாம் ஆண்டவரே, உன் வீட்டில் எங்கும் நான் உண்மையுள்ளவனாக இருந்தேன். ஹல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? எத்தனை பேர் உண்மையாக இருக்கீங்க? அங்கே தான் வந்து நீங்கள் அதை வந்து கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் பேசுவோம். அந்த 20ஆம் அதிகாரத்தில் பின்னால் வந்து நியாயத்தீர்ப்பின் புஸ்தகங்கள்லாம் தொடக்கப்படும். அப்புறம் பாதாளமும் நரகத்துக்கு போகும், பிசாசும் நரகத்துக்கு போவான். பிசாசு குடியிருக்க வீடு நரகத்துக்கு போயிருமா, அப்படி தான் போட்டிருக்கு. சரி, ரைட்டு. அப்போது அங்கே மூணாவது காரியம். முதல் காரியம் என்னது? ரட்சிப்புக்காக. ரெண்டாவது காரியம் நாவுக்காக. ரொம்ப மூணாவது காரியம் அவரோடு கூட இருக்கிறவர்கள் பரலோகத்தில் இருக்கும். அவர் அழைக்கிறாரு, அவர் தெரிஞ்சு கொள்கிறாரு. ஆனால் உண்மையாக இருக்க வேண்டியது ஏன் காரியம்? உண்மையாக இருக்க வேண்டியது உங்கள் காரியம். ஆமென். எல்லா காரியத்திலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். பழகுங்க, பிரித்து பண்ணுங்க, உண்மையை சொல்லுங்கள், உண்மையாக இருங்க. பண விஷயத்தில் உண்மையாக இருங்க, பேச்சில் உண்மையாக இருங்க, செயல்களில் உண்மை. பி ஃப்ராங்க், வெளியரங்கமாக இருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்றதுக்கு அழைக்கப்படலை. இங்கே நீங்கள் இருக்க மாதிரி இப்படி வாழ போங்க. ஆனால் 1000 வருஷம் அரசாட்சி போகணும்னு நினச்சிங்கன்னா அவரோடு கூட இருக்கிறவங்க, அதெல்லாம் சொன்னால் பொய்யர் என்ன செய்வாங்க? அங்கே பிரவேசிக்க மாட்டாங்கன்றாரு.
நல்லா கவனிச்சிங்களா? சபை எதை மேன்மைப்படுத்துகிறா? உண்மையாக இருக்க மேன்மைப்படுத்துகிறது. ஆமென். உங்கள் குடும்பத்தில் உங்கள் துணைக்கு உண்மையாக இருங்க, உங்கள் வருமானத்தில் உண்மையாக இருங்க, ஜெபிக்கிறதுல உண்மையாக இருங்க, வேதமாசிக்கல உண்மையாக இருங்கள், சபை கூடுவதில் உண்மைன்றது நிறைய காரியம் இருக்குதுங்க. இப்போ ஒரு பொய்யனா இருக்கிற பரலோகம் பொய்யரும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவோமேன்னு சொல்லுது. ஏன்னா இது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, கர்த்தர் சத்தியத்தை சொல்லுவார், நீங்கள் மனம் திரும்பிக்கலாம். ஆனால் மனம் திரும்பாத ஒரு காலம் வரும் பொழுது நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நான் அன்னைக்கு சொல்லியிருக்கிற அந்த ரட்சிப்பின் மகிமையை காண, இந்த 1000 வருட அரசாட்சியில் பங்கு கொள்ள நீங்கள் என்ன செய்யுங்க, ரட்சிப்பை காத்துக்கோங்க. சபைக்கு வர்றது அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரட்சிப்பு கண்டிப்பாக போயிடும். நிறைய பேர் சபைக்கு வந்தால் தான் வசனம் அவங்கள உயிர்ப்பிக்கும். அவங்க வசனம், அவங்க கத்தருக்கா இப்போ நாங்கள் கொடுக்குற வசனம் நினச்சோம் அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும், ஓடும். அதுக்கு அடுத்த வாரம் சபைக்கு வரல வச்சுக்கோங்களேன், அப்படியே என்ன செய்யும், பின் வாங்கிடும். சபைக்கு வாங்க, டெய்லி ஜோம் பண்ணுங்க, பைல் வாசிங்கன்னு சொல்கிறது. ரைட். அப்போ ரட்சிப்பை காத்துக்கிறது, 2வது நாவை காக்கிறது, 3வது உண்மையார். இவைகளை காக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9, 10 படி ரட்சிப்பின் மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா.